காய்ஸ், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா நான் ஒரு கணக்கு சொல்கிறேன், அதை போட்டு பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கணக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா போட்டு பாருங்கள், அதை எப்படின்னு கடைசியில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அதே நம்பரை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கடை வாங்குங்க, ஓகேவா? ரெண்டையுமே கூட்டுங்க, அதாவது ஆட் பண்ணுங்க. நான் ஒரு 5 தரேன், 3யுமே ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருங்க. ஆட் பண்ணனே ஒரு நம்பர் வருதுல்ல ஆன்சரு, அந்த நம்பரை சமமாக 2ஆக பிரிச்சுருங்க. அதாவது 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. சிம்பிளாக சொன்னால் 50 இருக்குன்னு வைங்க, 25 25 அப்படி பிரிச்சுருங்க. ஓகே, பிரிச்சிட்டிங்களா? பிரித்ததில் ஒரு பங்கை நீங்களே வச்சுக்கோங்க. இன்னொரு பாதி இருக்குல்ல, அதில் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எவ்வளோ கடன் வாங்கினீங்க அதை மட்டும் திருப்பி கொடுங்க. ஃபுல்லாக கொடுத்துடக்கூடாது. எவ்வளோ கடன் வாங்கினீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து, நீங்கள் நினச்ச நம்பர் தான் வாங்கினீங்க, அதை மட்டும் திருப்பி கொடுங்க. மீதம் எவ்வளோன்னு சொல்லவா? மீதம் 2.5. கரெக்டாக? இதை பற்றி தெரியல அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு எப்படி இந்த இது வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு இவ்வளோ தானா அப்படின்னு இருக்கும். இதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் தெளிவாக விளக்கத்தை போட்டுருவோம்.